கோலாஹலாஸ் டிவி வழங்கும் ஜேவிசி போல் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெல்லப்போவது யார்? அரியணை யாருக்கு? காவிரி டெல்டா மண்டலம். Be ready for a surprise shock. The decline of DMK starts at Delta. கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் சார். இப்போ நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான வைட்டலான காவிரி டெல்டா ஏரியா. ஒரு காலத்தில் திமுகவினுடைய கோட்டை என்று கருதப்பட்ட ஒரு முக்கியமான மண்டலம். இப்போவும் அவர்களது கோட்டையாகவே இருக்கிறதா, இல்லை என்றால் கோட்டையில் ஓட்டை விழுந்திருக்கிறதா? இதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காவிரி டெல்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 மொத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள் 41. இந்த 41 அஇஅதிமுக கூட்டணி வென்றது வெறும் 4 தொகுதிகள். அது நன்னிலம், ஒரத்தநாடு, வேதாரண்யம் அண்டு விராலிமலை. எல்லாமே ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இருந்த தொகுதின்னு சொல்லலாம். எல்லாமே மினிஸ்டர்ஸ், முன்னாள் அமைச்சர்கள். மற்றவர்கள் எல்லாரும் தோல்வியை தழுவினாங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கிறது பலரும் கரூரை குங்குல வைப்பாங்க. நம்ம கரூரை டெல்டாவில் தான் வைக்கிறோம். ஏன்னா அது காவிரி போகக்கூடிய இடம், அதனால தான் டெல்டா பேசின்னே சொல்லக்கூடியது. ஸோ கரூரில் 4 தொகுதிகள் கொண்டது கரூர். அரவாக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. அரவாக்குறிச்சி அண்ணாமலை அவரின் சொந்த ஊர். சென்ற முறை அவர் போட்டியிட்டார், அவர் வெற்றி பெறவில்லை. இங்கே இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் கொடுத்துருக்கோம். ஆனால் அரவாக்குறிச்சியின் வேட்பாளரை பல கிராமங்களில் சந்திக்கக்கூட, பிரச்சாரம் பண்ணுறதை கூட அலோவ் பண்ணாமல் மக்கள் தடுத்து நிறுத்திருக்காங்கங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனாலும் நமது கருத்து கணிப்பின்படி இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு நம்ம வேட்பாளர் அறிவிப்புக்கெல்லாம் முன்னாடி எடுத்தது. அதனால் அந்த ரிசல்ட் தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு தான் ஒப்பீனியன் போல் அண்ட் எக்ஸிட் போலுக்கு சேஞ்ச் இருக்கும். ஸோ அரவாக்குறிச்சியில் நம்ம கருத்து கணிப்புப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்குதுன்னு வருது. அரவக்குறிச்சியில் மக்களுடைய அதிருப்தி பரவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அரவக்குறிச்சியுடைய டிஎம்கே வேட்பாளர் ஊருக்குள்ளேயே விடலைன்னு சொல்கிறீங்க. ஊருக்குள்ளே அவரை அனுமதிக்கலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் அவர் ஜெயிப்பாருங்கிற முடிவுக்கு இல்லை சார். அதாவது நாங்கள் எடுத்தது மார்ச் 27ஆம் தேதியோட எங்களுடைய கருத்து கணிப்பு ஓவர். நாங்கள் எடுத்தது பிப்ரவரி 25ஆம் தேதியிலேருந்து மார்ச் 27ஆம் தேதி வரைக்கும் தான். அதுதான் எங்களோட கருத்து கணிப்பு ஓவர். அதுக்கப்புறம் நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ நாங்கள் வேட்பாளர் அறிவித்த பிறகு நாங்கள் கருத்து கணிப்பு எடுக்கலை. நானும் ட்ராவல் பண்ணல. திரும்பி ட்ராவல் பண்ணுவேன். இப்போ அடுத்த வாரம் ட்ராவல் பண்ணுவேன். எலெக்ஷன் ஜஸ்ட் முன்னாடி ட்ராவல் பண்ணுவேன் எக்ஸிட் போலுக்காக. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை, ஒருவேளை எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. அரவக்குறிச்சியில் முஸ்லீம் வாக்காளருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ட்ரெண்டு என்னவா போனாலும் அந்த முஸ்லீம்ஸினுடைய இந்த ஜமாத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டுக்கிறது சாலிடாக மாறாமல் தானே விழும். அது ஒரு காரணமாக இருக்குமா? அது கண்டிப்பாக அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் அதிருப்தி அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அரவாக்குறிச்சியை நம்ம பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அரவக்குறிச்சியில் திமுக வெல்லுகிறது. அதாவது எங்கள் ஒப்பீனியன் போல் கருத்து கணிப்பு எடுத்த சமயத்தை பொறுத்து இருக்குது, அந்த டயத்தில் இருக்கு. அடுத்தது கரூர். சார், கரூரில் நாங்கள் கணிப்பு எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, செந்தில் பாலாஜின்னா கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க, ஆனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோங்க அப்படின்னா இதுக்கு என்ன? இது சத்தீஸ்கரில் ஆச்சு. இது மாதிரி தான். அதுதான் சத்தீஸ்கரில் ஆனது. இது தமிழ்நாடு பரவலாகவே அது மாதிரி நடந்தது. தமிழ்நாடு பரவலாக டெல்டாவில் நான் போகும்போது திமுக ஜெயிச்சிடுங்க, என்னத்த பண்ணி தொலைகிறதுங்க, திரும்பி வரானுங்க. அப்போ நீங்கள் நான்லாம் ஓட்டு போடலாங்க, நான்லாம் ஓட்டு போட மாட்டேன். இது பரவலாக இருந்தது நாங்கள் கருத்து கணிப்பு எடுக்கும்போது. இப்போ தான் அந்த தோற்றத்தை உடைக்கிறதுக்கான உண்மையான கருத்து கணிப்பையே பப்ளிஷ் பண்ண விடாம பண்ணாங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே. ஸோ ஏன்னா ஆனால் இப்போ நான் மட்டும் இல்லை, என்ன தாண்டி பல பேர் இப்போ அந்த கருத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காமனாகவே தமிழ் சமுதாயத்துல அப்படி ஒரு கருத்து வருது இல்லை. இன்னைக்கு டிஎம்கே இந்த தடவை தேராது, ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிரும், ஜெயிக்கிற கட்சி ஏடிஎம்கேங்கிற அந்த பிம்பம் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
அதாவது கரூரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்றாரு, நான் இங்கே தான் வேலை செய்வேன், முடிஞ்சா நீ வந்து போட்டியிடு, இல்லைன்னா பயந்து ஓடு. பயந்து ஓட வச்சிட்டார்ல. இன்னைக்கு அவரை எதிர்கொள்ள முடியல செந்தில் பாலாஜி. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு சேஃபான அரவாக்குறிச்சிக்காக போயிருப்பார். ஒழுங்கா அரவாக்குறிச்சிக்கு போயிருந்தா மொத்த தமிழ்நாடு என்ன சொல்லியிருப்பாங்க, பயந்து தான் ஓடி இருக்காமாங்க. அதுக்காக வரணும் சாணக்கியத்தனமா வந்து கோயம்புத்தூர் சவுத்தில் போய் நிற்கிறான். ஏன்னா கோயம்புத்தூர் நான் கோட்டையை மாற்ற போறேன்னு போய் நிற்கிறேன், போறதுன்னா பயந்துக்கிட்டு. ஓகே, அப்படின்னா கரூர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆட்சி அமைத்தால் மீண்டும் அமைச்சர். அடுத்தது கிருஷ்ணராயபுரம். சார் இது வந்து ஒரு அதிமுகவினோட கோட்டை ஒரு காலத்தில். ஆமாம், ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு 1996 கூட ஜெயிச்ச தொகுதி நான் நினைக்கிறேன். சங்கரங்கோயிலும் இதுவும் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு தெலுங்கு பேசும் மக்களும் அதிகமாக இருக்காங்க. இங்கே ஒரு நல்ல ஒரு யங் கேண்டிடேட், யங் லேடியை போட்டிருக்காங்க, நிறுத்திருக்காங்க. அதான் சொன்னேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓல்டு டர்க்ஸ் இருக்காங்க. இது வந்து இது நிறைய பேர் புரியாது சார். சோஷியல் மீடியா உட்காந்து சும்மா கதை அடிப்பானுங்க. ஒரு யங் கேண்டிடேட் இறக்கியிருக்காங்க கிருஷ்ணராயபுரத்தில். கிருஷ்ணராயபுரத்தில் அதிமுக மீண்டும் அதிமுகவின் கொடி பறக்கப் போகிறது. கோட்டையாக இருந்த கிருஷ்ணராயபுரம் அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. ரிட்டர்ன்ஸ். அடுத்தது குளித்தலை. சார் குளித்தலையில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும் சார் ரேஸ். நிறைய பேர் வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனால் அது வந்து நாங்கள் எங்கள் ஒப்பீனியன் போல் கடைசி வாரத்தில் தான் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெண்டு தெரிஞ்சுது. ஏன்னா முதல்லேருந்து திமுக ஏன்னா கலைஞரே நின்று தொகுதி இது. அவர் கருணாநிதி ஜெயிச்சு. ஆமாம், ஒரு டைப். அதனால் அப்படியே வந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு கடைசியில் வந்து டேட்டா வந்து அதிமுக பக்கம் ஸ்விங் ஆரம்பிச்சது. ஆனால் எங்களால் வந்து அந்த கன்சிஸ்டன்ட் டேட்டாவை வந்து இந்த வாரம் டேட்டாவை மட்டும் எடுத்து பார்க்க முடியாது. ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணது இந்த ஒரு மாத ஓவரால். அதனால தான் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறோம். இல்லைன்னா ஆனால் உண்மையிலேயே கடைசி வாரத்தினுடைய ட்ரெண்டு நிலவுமானால் குளித்தலையிலும் அதிமுகவுக்கு வாய்ப்பு. ஆனால் இப்பொழுதுக்கு நாங்கள் திமுகவுக்கு தான் கொடுக்குறோம். ஸோ குளித்தலையில் ட்ரெண்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது டிஎம்கே வெல்லும் தான் சொல்ல போறீங்க. எஸ் என்னோட ஒப்பீனியன் போல் பப்ளிஷ் பண்ணும்போது அதிமுக 2வது இடம், திமுக முதல் இடம் தான் இருக்குது. அப்படின்னா இப்போ ஓவராலாக கரூர் மாவட்டத்தில் அஇஅதிமுக கூட்டணிக்கு 2 தொகுதிகள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2 தொகுதிகள். சரி, தாவேக்காவுக்கு 0. அவருடைய ப்ரெசன்ஸே இல்லையா? இல்லாட்டி ஓரளவு நல்லா இல்லை, அதாவது அவரை எல்லா இடத்துலையும் வந்து அந்த 18 to 30 அவங்கக்கிட்ட நல்ல ட்ராக்ஷன் இருக்குது. அதை தாண்டி இல்லை. நான் இதை ஏன் கேட்குறேன்னா, கரூர் மாவட்டத்தில் கரூர் பக்கத்தில் அவர் பேசிய போது தான் 41 பேர் இந்த ஸ்டாம்பீடில் இறந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை விஜய் நிகழ்த்திய ஒரு இடம் அந்த கரூர். ஆனால் அதோடைய இம்பேக்ட்டு நீங்கள் இப்போ சொல்கிறப்போ இந்த ரிசல்ட்டில் எதிரொலிக்கலையே. அது வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே மட்டும்தானே இருக்குது. அவ்வளோதான். அதுதான் உண்மை. என்ன சார், 41 பேர் செத்து போயிருக்காங்க சார். நேற்றுக்கு போனால் கூட கேம்பெயின்லேருந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பொம்பளை, ஒரு விருதாச்சலம் ஒரு லேடி, ஒரு ஓல்டு உமன் ஒருத்தி சொன்னாங்க, எங்கள் அப்பா ஜனத்தை சாவடிக்கிறான், இதே வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்தது திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 9 தொகுதிகள். அந்த 9 தொகுதிகள் எவை அப்படின்னா, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வெஸ்ட், திருச்சி ஈஸ்ட், திருவெரும்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர். இல்லை ஃபஸ்ட்டு மணப்பாறை. முதல்ல நான் சொல்கிறேன் சார், எல்லாரும் பி ரெடி ஃபார் அ சர்ப்ரைஸ் ஷாக். இந்த ரிசல்ட்டை கேட்டுட்டு, ஏன்னா டெல்டாவில் கோட்டையா நீங்கள்ல. ஆமாம், அந்த டெல்டாவினுடைய காவிரி ஃபுல் ஃப்ளோவில் ஓடுறது எங்கள் மாவட்டம் திருச்சி மாவட்டம். முதல் தொகுதி மணப்பாறை. மணப்பாறையில் அஇஅதிமுக வெற்றி. மனிதநேய மக்கள் கட்சி ஒரு முஸ்லீம் கட்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க, தோத்து போயிடுவார். மணப்பாறையில் அஇஅதிமுக வெற்றி. அடுத்த தொகுதி ஸ்ரீரங்கம், அம்மாவே நின்ற தொகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி. திருச்சி வெஸ்ட் அங்கே வந்து கே நேரு எழுத்தாப்புல ரொம்ப அதிருப்தி இருக்கு மக்களுக்கு. அதே சமயத்தில் அவர் தோப்பாரா? ஏன்னா 2011 தோத்தார். அவர் தோக்காதெல்லாம் இல்லை. அவர் அந்த தொகுதி வந்து உங்களால் ஃபோர்ட்ரஸ்ஸு அதை வந்து தொடவே முடியாதுலாம் கிடையாது, தொடலாம். ஆனால் என்ன கேண்டிடேட்ஸ் அந்தளவுக்கு, அந்த கேண்டிடேட் வந்து அமமுக நிற்கிறார். அவர் ஆனால் வேணும்னே நிற்கிறார். வேணும்னு அந்த தொகுதி தான் வேணும்னு கேட்டு நின்றுருக்கார் அவர். இது எனக்கு பர்சனலாக சொன்னாங்க. ஏன்னா என்னால் நேருவை தோக்கடிக்க முடியுன்றார் அவர். ஆனால் நாங்கள் எங்கள் ஒப்பீனியன் போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கொடுக்குறோம். ஓகே. திருச்சி ஈஸ்ட் இழுபுரி, அங்கே வந்து விஜயே நிற்கிறார், ஜோசப் விஜயே நிற்கிறாரு.
அங்கே அதுக்கு எழுத்தாப்புல நிற்கிறவரும் ஒரு கிறிஸ்துவர், அந்த பாஸ்டர் அசோசியேஷன்லாம் இருக்கார். ஸோ அதனால் இனிகோ. ஆனால் இனிகோ அதனால் அவர் என்ன வேணால் நடக்கலாம். அதிமுக கூட முன்னாடி வரலாம். ஆனால் இன்னைக்கு இட் இஸ் டி வர்சஸ் டி. நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிறது திருச்சி ஈஸ்டில் எய்தர் டிஎம்கே ஆர் தாவேக்கான் தான் கொடுத்துருக்கீங்க. ஏடிஎம்கே அப்படின்னா பிக்சர்லே இல்லையா? அதாவது சார், இது வந்து எகெயின் இது வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தது. அதே சமயத்தில் திருச்சி ஈஸ்டில் அவர் நிற்க போகிறாருங்கிறது பரவலாக எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் ட்ராக்ஷன் வந்தது. ஏன்னா கேள்வியே இப்படி தான் கேட்டோம். கடைசியாக வந்து ஒரு 2 வாரத்தில் திருச்சி கிழக்கில் விஜய் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் வாக்களிப்பீங்களா அப்படிங்கிற போது நிறைய பேர் விஜய் கேண்டிடேட்டாக இருந்தால் நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு. நாங்கள் அதனால தான் இங்கே போட்டுருக்கோம். அதுவும் சிறுபான்மையினர் பாப்புலேஷன் ஹை. நம்ம ஒப்பீனியன் போல் எடுக்கும்போது இந்த ஒப்பீனியன் போல் எடுக்கும்போது அஇஅதிமுக ஜெயிக்கக்கூடிய கட்சிங்கிற ஒரு மனநிலையில் இல்லாத இருந்தப்போ எடுக்கப்பட்ட முடிவுகள் அது. ஓகே. அதுவே வீக்லி ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு அந்த மனநிலையே கூட. ஆமாம் ஆமாம். ஓகே. அடுத்தது திருவெரும்பூர். திருவெரும்பூரில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அங்கே கோஷ்டி பூசலும் வெளில தெரியுது. KN நேரு ஃபேக்ஷன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஃபேக்ஷன், இவங்க 2 பேர்னாலையும் ஒதுக்கப்பட்ட பல தலைவர்கள், பல 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர்கள். சார், திமுக ஆட்சிக்கு இல்லாத போது திமுகவில் இருக்கிற அனைத்து தொண்டனும் ஒரே குறிக்கோளோடு தான் இருப்பான், திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும்னு. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இவன் தோக்கணும்னு அவன் வேலை செய்வான், அவன் தோக்கணும்னு இவன் வேலை செய்வான். அது வெளியே தெரியாது. ஆனால் இருந்தாலும் இது வந்து ஒரு மகேஷ் அன்பில் பொய்யாமொழி இல்லையா? அப்படிங்கிற கேக் வாக்கால் ஜெயிச்சுட்டு போடும். ஏன்னா அவரை பற்றி ஒரு பெரிய பிம்பம், அவரை வந்து உதயநிதிக்கு ரொம்ப க்ளோஸ், இந்த மாதிரிலாம் பல இது இருக்கு. சரி, அப்படி இருந்து அப்படி இருந்து ரொம்ப அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். அதெல்லாம் டைட்டாக இருக்குங்கிறீங்களே? டைட்டாக தான். அடுத்தது லால்குடி. ஓகே, இந்த தொகுதி வந்து நம்ம வந்து அதே மாதிரி மார்ட்டினுடைய மனைவி நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கேள்வி எல்லாமும் கேட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு குவிக் ட்ராக்கரும் எடுத்தோம் அதில். ஏன்னா திமுகவில் ப்ராபபிள் கேண்டிடேட் பார்த்தா அது வந்து அவங்க வந்து KN நேருவுக்கு இழுத்தாப்பில் இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து KN நேருவால் ரொம்ப க்ளோஸ் ஆனவர். இந்த தொகுதியை நாங்கள் கொஞ்சம் ஒப்பீனியன் போல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த தொகுதியில் லாஸ்ட்டில் ஃபேகனில் இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸை டிப்ளாய் பண்ணோம். பண்ணதில் எங்களுக்கு என்னென்னா திமுகவினுடைய 3 டைம் எம்எல்ஏ நினைக்கிறேன், அவருக்கு சீட் டினை பண்ண போகிறதுன்னு அந்த டயத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். எக்ஸ்டெண்ட் பண்ணது இங்கே கடும் இழுபறி. அதிமுக லீமா ரோஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லால்குடியில் ஏடிஎம்கே ஜெயிக்குதுன்னா அது ஜெயிச்சா அது கொடுக்குற சமிக்கை என்ன? அது கொடுக்குற சமிக்கை வந்து உங்களுக்கு இந்த ஆட்சி படு மோசமான ஆட்சிங்கிறது கிளியர் கிட்ட தெரிஞ்சிடும். ஏன்னா லால்குடி வந்து ஆக்சுவலாக வந்து அன்பிலோட ஊருவாங்க தான், KN நேரோட சொந்த ஊரும் அதுதான். KN நேரு முதல்ல 1989 ஜெயிச்சதே அங்கேருந்து தான். ஓகே, ஸோ அப்படின்னா இப்போ லால்குடி வந்து பேட்டில் கிரவுண்டு. ஆமாம். மணச்சநல்லூர் அருமையான கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க. அந்த கேண்டிடேட் நிற்க போகிறாங்கங்கிறது வந்து மார்ச் 3rd வீக்லேருந்தே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பரதன்கிறவர் வந்து அவர் வந்து R விஸ்வநாதன்கிறவரோட பையன். அவருக்கு வந்து ஆக்சுவலாக செல்வகுமார் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் இருப்பார். ஆனால் செல்வகுமாருங்கிறவரும் KK செல்வகுமாரும் ஒரு முத்திரையர் லீடர் தான். இவர் வந்து களத்தில் இருக்கக்கூடியவர், இவங்க அப்பா. அதனால நல்ல இம்பேக்ட் இருக்கும். அதனால் மணச்சநல்லூரில் அதே சமயத்தில் மணச்சநல்லூரில் பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி சார். அதுவும் அவர் வந்து ரெட்டியார், இவர் வந்து முத்திரையர். அவர் ஆக்சுவலாக வந்து மணச்சநல்லூர் வந்து ஒரு மாதிரி ஸ்விங்காக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் முதல்ல இனிஷியலாக வந்து கேட்டது வந்து பரஞ்சோதி தான் கேண்டிடேட் நினச்சிட்டு தான் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். பரஞ்சோதி பரவாயில்லைங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கேண்டிடேட் வந்தாங்க. இந்த கேண்டிடேட் வந்த அப்புறம் பரஞ்சோதி பரவாயில்லன்னாங்க. இந்த கேண்டிடேட் வந்து ஐ திங்க் இன்னும் பரஞ்சோதியும் ஒர்க் பண்ணுவார். ஸோ முத்திரையர் வந்து சாலிட்லி பிஹைண்ட் தெம். அதனால் மணச்சநல்லூரில் வந்து அதிமுக ஜெயிச்சிது. ஆக்சுவலாக மணச்சநல்லூரில் முத்திரையர்கள் தான் அதிகம். ஆனால் இது வரைக்கும் ரெட்டி சமூகத்தை சார்ந்தவர் ஜெயித்திருக்கிறார். ஆனால் இந்த தடவை திரும்ப மாறுங்கிறீங்க. இல்லை சார், அதனால் வந்து இந்த கிட்னி திருட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு சார். ஓகே, இந்த கிட்னி திருட்டா இல்லை என்னன்னு தெரியாது, கிட்னி விஷயம் அது வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. மக்கள் ரொம்ப பிரச்சனையில் தான் இருக்காங்க. அடுத்தது முசிறி வந்து ஒரு பயங்கரமான இழுபறி தொகுதி. எந்த பக்கமும் ஒன்றா போகலாம். இதெல்லாம் ஷாக்கிங். முசிறியில் ஏடிஎம்கே ஜெயிச்சுன்னா பெரிய விஷயம்.
சார் ஏன்னா உங்களுக்கு வந்து முசிறியில் என்னென்னா விஜய்க்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. ம் ஏன்னா நம்ம கோயம்புத்தூரை பற்றி பேசும்போது பேசணும்ல, அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து முசிறியில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு பூத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு 150லேருந்து 200 ஓட்டு உங்களுக்கு வந்து அஷூடாக உங்களுக்கு வந்து விஜய்க்கு விழும். ஓகே. ஸோ அந்த ஓட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து திமுகவோட ஓட்டு தான். திமுகவோட ஓட்டு குறைய ஏன்னா இங்கே டாமினன்ட் கட்சி திமுக. நாம் தமிழர் கட்சியும் திமுக கிட்டேருந்து ஓட்டை வந்து தாவேக்கா பிரிக்கிறாங்க. ம் பிரிக்கும்போது அதிமுகவுக்கு ஃபேவரபுளாக போகுது. அது வந்து அதிமுகவை புஷ் பண்ணி ஜெயிக்க வைக்குது. ஓ அடுத்தது துறையூர். துறையூர்லேயும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவுகிறது. அதாவது அதிமுக கேண்டிடேட்டை விட்டுருங்க, திமுக கேண்டிடேட் மேலே பயங்கர கடுப்பில் கோவத்தில் இருந்தாங்க. அதனாலேயே அப்போ அதிமுகன்னு வந்தது. ஆனால் இப்போ காங்கிரஸை நிறுத்திருக்காங்க. ஓ ம் ம் இப்போ காங்கிரஸை நிறுத்தினதுனால இன்னும் அது மோசமாக தான் போகும். ஏன்னா அதிமுக கேண்டிடேட் இருந்தாலும் ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஒன்றும் கிடையாது. ஆனால் முதல்லையே அதிமுக கேண்டிடேட் மேலே அதிருப்தி. இன்ஃபேக்ட் அதிமுக கேண்டிடேட்டை மாற்றலைன்னா அஷோட 100% அதிமுக ஜெயிக்கும் தான் எங்களுக்கு வந்து நியூஸ் வந்தது. ம் அதனால தான் நாங்கள் இந்த தொகுதியை கொடுத்துருக்கோம். ம் இப்போ வந்து அந்த திமுக வந்து கேண்டிடேட்டை மாற்றி ஒரு திமுக காரர்கிட்ட கொடுக்கல, வேணும்னே அவர் போய் காங்கிரஸ் காரர்கிட்ட கொடுக்குறாங்க. ம் ஏன்னா காங்கிரஸ் தலையில் கட்டிருக்காங்க இந்த தொகுதியை. ம் ம் திருச்சிக்குள்ளலாம் காங்கிரஸுக்கு என்னைக்கு சார் கொடுத்துருக்காங்க? இப்போ கடந்த ஒரு 3-4 தேர்தலாக திருச்சிலாம் கொடுக்க மாட்டாங்க சார். அது ஒரு காலத்தில் இருப்பார் அடைக்கல் ராஜ் ஒருத்தர் இருப்பார், ஆமா, அது எம்பியா தொடர்ந்து வந்துட்டு அவ்வளோதான். அது தவிர கூட்டணி பலத்துல ஜெயிப்பார். திமுக வந்து திருச்சியில் ஒரு தொகுதியை காங்கிரஸ் கொடுக்குறாங்கங்கிறதுனாலே, கோயம்புத்தூர் 2 தொகுதியை காங்கிரஸ் கொடுக்குறாங்கனாலே அதனுடைய கருத்து என்ன? அந்த மண்டலத்துல டிஎம்கே அவுட்டுன்னு அர்த்தம். நீங்க கரெக்டா ரொம்ப பிடிச்சிட்டீங்க. ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆமா. அதனால கூட்டணி கட்சி Yes. தலையில கட்டி விடுறாங்க. இப்ப படிக்கிறேன் சார். ம் ஜேவிசி போல் முடிவுகள் திருச்சி மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி 4லிருந்து 6 தொகுதிகளும், திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 2லிருந்து 5 தொகுதிகளும், தமிழக வெற்றி கழகம் 0 to 1, 2 to 5னா 2 பேர் ஜெயிக்கிறாங்க. யார் தெரியுமா? KN நேரு, மகேஷ் பொன், அன்பில் பொய்யாமொழி. அது கன்ஃபர்ம்டு. மீதி இருக்கிற அந்த 3ங்கிறது எப்படி வேணாலும் போகலாங்கிறீங்க. அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? டிஎம்கே கோட்டையா இருக்கா, ஓட்டையா இருக்கா? அதான் என்கிட்ட வந்து மயிலாடுதுறை சொன்னார். நான் சொன்னேன், இது திமுகவோட கோட்டை இல்லைங்க அப்படின்னு. அந்த கோட்டையிலேயே ஓட்டை விழப்போகுது சார். அப்போ தான் அப்படியே ஆகும்பாங்க. உங்களுக்கு இப்போ டெல்டா எப்போதுமே திமுகவோட கோட்டைம்பாங்கல்ல. டெல்டா கோட்டையா இருந்தோம்னா அவங்க அங்கதான் ஓட்டையே உள்ள போகுது. ஓட்டை விழுவும் பாருங்க, கண்டிப்பா ஓட்டை விழுவும். இது கேஎன்ஆருக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய செய்தின்னு நினைக்கிறேன். அவர் எங்கே சார் பாவம் கேம்பெயினில் இருப்பார்? இப்போ இந்த டெலிகாஸ்ட் ஆகும்போது அவருக்கு வந்து ஐ திங்க் சார் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா சார் தூக்க போகிறோன்னு? நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு ஐபி ரிப்போர்ட் இருக்குது, அது தவிர்த்து அவங்களுடைய இன்டர்னல் சர்வே இருக்குது எல்லாம். பட் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் மேடையில் வந்து சூனாப்பானா மாதிரி தான் அது தெரியாதபடிக்கு காட்டிகிட்டே போக வேண்டியதுதான். அடுத்தது பெரம்பலூர் மாவட்டம். பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தம் 2 தொகுதிகள். ஒன்று பெரம்பலூர், இன்னொன்று குன்னம். இப்போ பெரம்பலூர் எப்படி இருக்குது? பெரம்பலூர் வந்து அதிமுக கன்ஃபார்ம்டு வெற்றி ஓ பெரம்பலூரில். குன்னமில் வந்து நாங்கள் வந்து அதிமுக வெற்றின்னு சொல்லிட்டோம் முன்னாடியே. ம் ஏன்னா வந்து எங்களோட டேட்டா ஃபுல்லாக அதிமுக வெற்றி தான் வருது. ம் இது நான் டேட்டாவை தாண்டி நான் போயிருக்கேன் நான். ம் ம் ஏன்னா அவங்க வந்து சிட்டிங் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நினைக்கிறேன். அவருக்கு எழுத்தாப்பில் வந்து அதிமுக சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. ஆமாம், அதிமுக சின்னத்தில் தான் அந்த லேடி நிற்கிறாங்க. ஆனால் ஐக்கிய ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு நாட் அ நோன் ஃபிகர் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இழுபறி கேட்டகரியில் அந்த சீட்டை வேணும்னே கொண்டு போய் தள்ளினோம். இப்போ லால்குடியில் வந்து எப்படி வந்து டேட்டா மாறி வந்ததோ அந்த மாதிரி குன்னம்லேயும் வந்தது. ஆனால் குன்னத்தில் இப்போ அந்த சிவசங்கருக்கு எதிராக பலவிதமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி சமூக ஊடகங்கள் மூலம் ஒரு வலிமையான பிரச்சாரத்தை அந்த ஏடிஎம்கே சின்னத்தில் போட்டியிடுகிற அந்த லேடி மேற்கொள்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். குறிப்பாக இந்த அனிதா மரணம் இதெல்லாம் குறித்து ரொம்ப கிரிட்டிக்கலான கொஷின்ஸ்லாம் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிராக இப்போ வந்து ப்ரெஸ் மீட்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசினா அவங்க மேலே நான் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பேன்னு சிவசங்கர் சொல்லியிருக்கிறார்.
கொஞ்சம் அவங்க ரேட்டில் நம்ம வந்து போன வருஷம் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ராக்கர் நம்ம ரிலீஸ் பண்ணும்போதே குன்னம்ல வந்து சிட்டிங் மினிஸ்டர் வந்து பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, தோற்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. 2024 தேர்தல்லையும் அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பயங்கர மோசம் திமுகது. ஏன்னா சார் 2024 ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 39க்கு 39 அப்படின்னு ஒரு பிம்பம் வரும். ஆனால் எப்பொழுதுமே டெவில் லைஸ் இந்த டீட்டெயில்ஸ். நீங்கள் டீட்டெயில்டாக அசம்பிளி செக்மெண்ட்டில் பிரித்து பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ வாக்குகள் 2021 வாங்கியிருக்காங்க, இதே தொகுதியில் 2024 எவ்வளோ அதிமுக வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ திமுக வாங்கியிருக்காங்கன்னா திமுக கிட்டேருந்து அங்கேயே ஸ்விங்கு 12% 13% ஆயிடுச்சு. இது யாருமே நோட்டீஸ் பண்ணல. நோட்டீஸ் பண்ணுறவங்களும் சொல்ல விரும்பலை. ஓகே சார், 2 விஷயம் நம்ம வந்து மீடியாக்கள் பண்ண தவறு சார். 2021 விக்ட்ரி ஒரு மாபெரும் விக்ட்ரின்னு, அது மாபெரும் விக்ட்ரியே கிடையாது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் ஒன்லி 3%. கரெக்ட். ஓகே, ஸோ அதையே ஒழுங்காக ஸ்டடி பண்ணல, எந்த அனலிஸ்ட்டுமே ஸ்டடி பண்ணல. 2024 நான் டெல்லி எலெக்ஷன் முடிஞ்சோடனே எங்கள் சொந்த ஊரில் உட்காந்து நான் வந்து பார்க்குறேன், ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டாக எடுத்து பார்க்குறேன். எங்கிட்ட இந்த ஃபீல்ட் டேட்டா கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்க, குன்னம்லாம் அந்த மாதிரியான தொகுதி அப்பயே நம்ம டிட்டர்மின் பண்ணிட்டோம். அதனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் அஇஅதிமுக 1லிருந்து 2 தொகுதிகளும், திராவிட முன்னேற்ற கழகம் 0 to 1. 0 to 1. எஸ். இதில் குன்னம் வந்து எப்படி வேணாலும் ஆகலாம். எஸ். இதில் டிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் ஓவர் நீங்கள் கொடுக்கறதுக்கு காரணம் குன்னத்தில் நிற்கிற அந்த லேடி கேண்டிடேட் அன்னோன் கேண்டிடேட் அப்படிங்கிறது தான். ஆமாம், அது ஒன்று தான், அதுதான் காரணம். ஓகே. அதற்கு அடுத்தது அரியலூர் மாவட்டம், மொத்தம் 2 தொகுதிகள். முதல்ல அரியலூர் தொகுதி. அரியலூர் தொகுதி வந்து என்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து முதல் 23 தொகுதியில் லிஸ்ட் பண்ணாரோ அப்பயே வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஒரு விஐபி கான்ஸ்டுவன்சியாக மாற்றிட்டார். அங்கே பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி. அதனால் அதிமுக ஜெயிச்சிடும். ஜெயங்கொண்டானில் பாட்டாளி மக்கள் கட்சி கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி 2க்கு 2 அரியலூர் மாவட்டம். அதற்கு அடுத்தது மயிலாடுதுறை மாவட்டம். அதில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டுவன்சி சீர்காழி. சீர்காழி பற்றி நம்ம தனியாகவே காணொலியெல்லாம் விஷயம் சொல்லணும் சார். ரொம்ப சீர்காழியை பற்றி, சீர்காழியில் என்னென்ன நடந்ததுன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். திமுக காரங்களே வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அது தவிர வந்து நம்ம வந்து மதிமுக கொடுத்த அப்புறம் மதிமுக சிம்பிளில் நிற்கிறாங்கிறத பற்றி நம்ம அனாவசியமாக பேசி அதுக்கப்புறம் வைக்கோ அந்த சின்னமும் எனக்கு தேவையில்லை, நானும் திமுகலே சரண்டர் பண்ணி சீர்காழியில் அஇஅதிமுக வெற்றி உறுதி. மயிலாடுதுறையில் திமுக காரங்களே என்கிட்ட சொன்னாங்க, காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை கொடுத்தா கன்ஃபார்ம்டாக தோற்றுருவாங்கன்னு. அது காங்கிரஸ் கொண்டு போய், அதுக்கு சார் கொஞ்சமாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி போயிருக்கும். மயிலாடுதுறையில் போன வாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுறதுக்கு காரணம் டவுனில் இருக்கிற நான்-1 ஓட்ஸு காங்கிரஸுக்கு போட்டாங்க. இந்த வாட்டி நீங்கள் முஸ்லீம் கேண்டிடேட்டை போய் நிறுத்துறீங்க. அந்த கேண்டிடேட் அவுட் சைட் கேண்டிடேட். அந்த கேண்டிடேட்டை நிறுத்தினதுனால மாநில காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் லீடர், லேடி லீடர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. மயிலாடுதுறை நம்ம சொல்லியும், ஸோ மயிலாடுதுறையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிடும். 3வதாக பூம்புகார், நம்ம சொல்லியும் நிவேதிதா முருகனுக்கு கொடுத்துருக்காங்க சீட்டு. நம்ம காணொலியில் ஃபுல்லாக காமிச்சிருக்கோம், விஷுவல் எவிடன்ஸோட வந்தால் டிஎம்கே தோற்கும்னு தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிவேதிதா முருகன் மேலே அவ்வளோ பெரிய அதிருப்தி இருந்தது. அப்படின்னா இப்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் டோட்டல் 3-0 அதிமுக. இதுதான் டெல்டாவினுடைய ஓட்டை. சார் எதுக்கு சார் நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை தனியாக போய் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் டைமை? ஏதோ நான் ஸ்மெல் பண்ணலன்னா போயிருக்க மாட்டேன்ல சார். சார் முதல்ல அஇஅதிமுக திமுக இந்த 2 கட்சிக்குள்ளே இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்மர் ஆங்கர் அப்படின்னு கண்டுபிடிச்சது எங்கள் டீம் சார். அதை காமிச்சது உங்கள் சேனல் சார். கரெக்ட். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க சார். அதை நான் சொல்லும்போது மற்ற எல்லாருமே வந்து எவனுமே கேட்கல சார். உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். ஏன்னா டிசம்பர் மாதம் நான் சொல்லும்போது என் நண்பர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, சும்மா 2 ஃபார்மர் சொல்கிறான்னு பார்க்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காத. நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்காக தான் டெல்டாக்கு போவோம். நீங்கள் ஒரு வார்த்தை கிட்ட சொல்லுவீங்க இந்த இடத்துல உட்காந்து பேசும்போது, ஏங்க ஃபார்மர் கொங்குல அதிருப்தியில் இருக்கான், சவுத்தில் அதிருப்தியில் இருக்கான், வந்து நார்த்தில் அதிருப்தியில் இருக்கான்னா ஏன் டெல்டாவில் கூட அதிருப்தியாக இருக்கக்கூடாதுன்னு. அதே தான் நடந்தது. அதுதான் நடந்தது. சீர்காழியில் தான் எங்ககிட்ட வந்து கிளியர் கட்டாக வந்து சொன்னாங்க, நாங்கள் திமுக தான், ஆனால் இந்த வாட்டி நான் திமுக காரனை ஓட்டு போட போகிறது, நான் ஒரு விவசாயியை ஓட்டு போட போகிறேன்னு. ஆக்சுவலாக ரீஜன் வைஸ் 1000 டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஃபார்மர் விஷயத்தில் என்டையர் தமிழ்நாடு ஒரே சென்டிமெண்ட்ஸில் இருந்து அது வந்து ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட். அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி, ஆங்கர் ஃபார்மர்ஸு. அதனால தான் இந்த எலெக்ஷனை ஃபார்மர் சென்ட்ரிக் எலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு சரியான டைரக்ஷனில் தான் எல்லாமே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் சார் மயிலாடுதுறைக்கு தனியாக போனேன். நான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மயிலாடுதுறையிலேயே தங்கி அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பார்த்து, ஏன்னா ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டெல்டா கோர் டெல்டா கூட விடுங்க, இந்த டெல்டா ப்ளஸ் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் சிபிஐ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, விசிக்கு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் ஃபார்மர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இங்கேயும் அது இருந்ததுன்னா அது ஃபார்மர் ஆங்கர் எலெக்ஷன். அப்படின்னா இந்த எலெக்ஷனில் அதிமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா விஜயனால ஃபார்மர் வேஷம் போட முடியாது. கரெக்ட். ஆட்டோக்காரன் வேஷம் போடலாம், மீனவ நண்பன வேஷம் போடலாம். கரெக்ட். அதுதான் விஷயம். அடுத்தது நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதல் தொகுதி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, ஆலூர் ஷானவாஸ் கொடுத்தா கண்டிப்பாக தோப்பார் அப்படின்னு சொன்னோம். சொன்ன அவருக்கு கொடுக்கல, கொடுக்கவும் இல்லை, விசிக்கு கொடுக்கவே இல்லை. அதை கொண்டு போய் திமுகவே நிற்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு பேட்டில் கிரவுண்ட் சீட்டாக மாறுது. இழுபறி தான், யாருக்கு வேணாலும் வெற்றி. அதிமுக திமுக. ஆனால் தாவேக்காவை கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ணவே முடியாது. எஸ், அதாவது இளைஞர்கள் 18லேருந்து 30 வரைக்கும் 50லேருந்து 60% வாக்கு வாங்கி 30லேருந்து 39 ஒரு 30% வாக்கு வாங்கி, மீனவர்கள் ஒரு 60லேருந்து 70% வாக்குகளை வந்து விஜய் வாங்கினார்னா இந்த தொகுதியில் விஜய் ஒரு ஷாக் பண்ணலாம். ஆனால் எல்லா கண்டிஷன்ஸ், ஆனால் இத்தனை ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணும். எஸ், அப்படி இல்லாத சூழ்நிலையில் இது ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு இடையிலான பேட்டில். எஸ், எனிபடிஸ் கேம். ஓகே. ஆனால் இதெல்லாம் நடக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. மீனவர்கள் 60% அங்கே போகிறது, அர்பனில் இருக்கிறது இது மாற்றுறது, இதெல்லாம் எஸ்சி காலனிஸில் ஓட்டு மாறுறது எல்லாமே நடக்கலாம். ஓகே. இந்த எஸ்சி காலனிஸில் ஓட்டு கண்ணுக்கு முன்னால் வெகுவாக மாறியதை நாம் கீழ்வேலூரில் அடுத்த தொகுதி அதுதான். இப்போ அதுக்கு வர்றோம். கீழ்வேலூர் சார், கீழ்வேலூரில் வந்து உங்களுக்கு வந்து எகெயின் இங்கே வந்து நம்ம அந்தளவுக்கு கள ஆய்வு பண்ணல, ஏன்னா ஒப்பீனியன் போல் டேட்டா வச்சு தான் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து டேட்டா படி பார்த்தீங்கன்னா அதிமுக சிபிஐஎம் அதிமுக தான் போட்டி. ஆனால் நாங்கள் அந்த பார்த்த அந்த ஒரு வில்லேஜ் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. அது அப்படியே மாறிடுச்சுன்னா தாவேக்கா இங்கே கூட போட்டிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரி, நான் என்ன கேட்குறேன்னா, தாவேக்கா அந்த அளவுக்கு எமர்ஜ் ஆனால் அது பெருமளவு டிஎம்கேயை தானே அஃபெக்ட். ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு காணொலி ஒன்று முன்னால் கொடுத்துருந்தீங்க, அந்த நம்மளும் போட்டிருக்கோம். கீழ்வேலூரில் ஒரு பர்டிகுலர் காலையில் யாரை கேட்டாலும் விஜய் 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 அப்படிம்பாங்க. அவங்க அத்தனை பேர்ட்ட நீங்கள் இதுக்கு முன்னால் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா கீழ்வேலூர் பகுதியில் விஜய் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே டிஎம்கேக்கு போக வேண்டிய வாக்குகளாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ விஜயுடைய வாக்குகள் அதிகரித்தால், அவர் பெறக்கூடிய வாக்குகள் அதிகரித்தால், கீழ்வேலூரில் ஏடிஎம்கே ஜெயிக்கக்கூடாது சார். ஏடிஎம்கே சிம்பிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவேன். அங்கே மாம்பழம் நிற்குது. பாமவேலூர் மாதிரியான இடத்துலலாம் வந்து அப்படின்னா அந்த ஒரு ஆன்டி போலரைசேஷன் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு வந்து வன்னியர்கள் கம்மியாகக்கூடிய இடம். இப்போ மயிலாடுதுறையில் வன்னியர் பீக்கு. ஆமாம். இங்கே வந்துட்டீங்கன்னா வன்னியர் டிக்ளைன் மோடில் இருக்கக்கூடிய இடம். ஓகே, மற்ற பிரிவுகளினர்கள்லாம் அதிகமாகக்கூடிய இடம், வன்னியர்கள் கம்மியாகக்கூடிய இடம். அதனால தான் என்னோட பர்சனலாக நான் இன்டர்வியூன் பண்ணி இதில் வந்து A and Dன்னு போட்டிருக்கேன். ஓகே. அடுத்தது வேதாரண்யம். மாவட்ட செயலாளர் நிற்கிறாரு, அதிமுக மாவட்ட செயலாளர் கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பார், திட்டவட்டமாக ஜெயிக்கல. அப்படின்னா நாகப்பட்டினம் தொகுதியுடைய ஓவரால், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய ஓவரால் அதிமுக 1 to 3, திமுக 0 to 2 கூட்டணி.
அடுத்தது திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் கலைஞருடைய ஜென்மபூமி. திருவாரூர் பாசம் கலைஞருக்கு ரொம்ப உண்டு. அவருடைய பிறந்த பூமி. அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று டிஎம்கேயுடைய கோட்டை என்று சொல்லப்படுகிற ஏரியா. அந்த பகுதியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் முதல் தொகுதி திருத்துறைப்பூண்டி. சார், சிபிஐ ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் என் டேட்டா வருது. ஆனால் எனக்கு கிரவுண்ட்லேருந்து வர தகவல் என்னென்னா, அங்கேயும் ஃபார்மர் ஆங்கர் அதிகமாக இருக்குது, முஸ்லிம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எஸ்கேப் ஆகிறாங்கன்னு கேள்விப்படுறேன். ஓ, அடுத்தது திருவாரூர். பிஜேபி நிற்காமல் இங்கே அதிமுக நின்றுருந்ததுன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேட்டா படி டிஎம்கே தான். ஆனால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கிய அன்றைக்கு தினம், அடுத்த தினம் அவர் திருவாரூரில் போய் இறங்குறார். அந்த வீடியோ நம்ம 2 பேருமே பார்த்தோம். நான் உங்களுக்கு அமைச்சிருந்தேன். யாருமே இல்லை, அதுதான் உண்மை. திருவாரூருக்கு சிஎம் ஸ்டாலின் வர்றாரு, ரிசீவ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அவரை வரவேற்க தெருவில் 2 பக்கமும் ஆள் இல்லை. உற்சாகமாக கையசைக்கலை, எதுவுமே நடக்கலை. அப்படின்னா ஒரு ரொம்ப டல் மோட்ல போகுது. யாருமே உற்சாகத்தோடு இல்லைன்னா அங்கே தொகுதியுடைய மனநிலை என்ன? அவ்வளோதான். அப்படி இருந்துமே திருவாரூரில் டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்கிறீங்களா? அது எப்படி? திமுகவோட கட்டமைப்பு, எதிரில் நிற்கிற பிஜேபி. ஓகே. மன்னார்குடி. மன்னார்குடி நான் ஸ்பெண்ட் பண்ணேன் சார் டைமு. நான் அங்கே போகும்பொழுது முழுக்க திமுகவுக்கு தான் சாதகமாக இருந்தது. ஆனால் பாண்டியன், அந்த ஃபார்மர் லீடர் PS பாண்டியன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் மன்னார்குடியில், அதாவது ஒட்டுமொத்த தமிழக மாநிலத்திலையும் ஃபார்மர்ஸ் வந்து திமுகவுக்கு எழுத்தாப்பில் போடணும்னு சொல்லிட்டு, அது தவிர ஸ்பெசிஃபிக்காக மன்னார்குடியில் டிஆர்பி ராஜாவை தோற்கடிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த அப்பீலுக்கு ஒரு பெரிய வலு இருக்குமா? ஏன்னா நிற்கிறது டிஆர் பாலுவோட மகன். அவரை தோற்கடிக்கிற அளவுக்கு பிஎஸ் பாண்டியனுடைய ஒரு அப்பீலுக்கு வலு இருக்குமான்னு நான் கேட்குறேன். மற்ற தொகுதிகள்லாம் இருக்கும், இந்த இடத்துல இருக்குமான்னு டவுட். ஏன்னா அவரால் நிறைய பேர் லாபம் அடைஞ்சிருக்காங்க. அதனால தான். இன்னொன்று படபலம் உண்டு, எல்லா பலமும் இருக்கக்கூடிய ஒருவர். அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு கொடுக்கறது டிஎம்கே தான். ஆமாம் ஆமாம். நன்னிலம். நன்னிலமில் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டாங்க காமராஜுக்கு. எஸ்டிபிஐ கேண்டிடேட் எழுத்தாப்பில் போட்டு உதயசூரியனில். அவர் ஏற்கனவே தொடர்ந்து 3 முறை ஜெயித்து வரக்கூடியவர் காமராஜ். இந்த தடவை அவருக்கு எதிராக எஸ்டிபிஐ கேண்டிடேட்டு. அப்படிங்கிறப்போ இப்போவே ரிசல்ட் வந்தது மாதிரி தான். திருவாரூரில் பிஜேபி, நன்னிலமில் எஸ்டிபிஐ, டிஆர்பி ராஜா, காமராஜ். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. இப்போ ஓவராலாக திருவாரூர் மாவட்டம் சமிங்க பண்ணா அதிமுக 1, திமுக 3. அடுத்தது பாரம்பரிய பெருமை மிக்க தஞ்சை மாவட்டம், தஞ்சாவூர். அதில் முதல் தொகுதி திருவிடை மருதூர். க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கும். டிஎம்கே எட்ஜ். க்ளோஸ் ஃபைட்டா? க்ளோஸ் ஃபைட், ரொம்ப க்ளோஸ் ஃபைட். டோன்ட் பி சர்ப்ரைஸ் 3000-4000 தான் வாக்கு வித்தியாசம்னு. அப்படிதான் எப்போதுமே இருக்கும் திருவிடை மருதூரில். அந்த முஸ்லீம் ஓட்டு தான் இங்கே டிட்டர்மின் பண்ணும். அந்த முஸ்லிம்ஸ் விமனில் கொஞ்சம் டிவிகேக்கு விழுந்தா தான் அதிமுகவுக்கு வாய்ப்பு. ஓகே. ஸோ இப்போ உங்கள் ஆய்வின்படி நீங்கள் கொடுத்துருக்கிறது டிஎம்கே தான் திருத்துறைப்பூண்டியில். அடுத்தது கும்பகோணம். கும்பகோணத்தில் அன்பழகன் மீது பயங்கரமான அதிருப்தி இருக்குது. ஆனால் எழுத்தாப்பில் நிற்கிறது வந்து சாக்கோட்டை அன்பழகன் எழுத்தாப்பில் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து தாமரை சின்னத்தை டிஎம்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜிகே வாசன் கொஞ்சம் அப்படி எல்லாம் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் திமுக தான் கொடுக்குறேன். ஓகே. பாபநாசம். பாபநாசத்தில் ஐயுஎம்எல் நிற்கிறாங்க. ஐயுஎம்எல் ஒரு முஸ்லீம் பார்ட்டி நிற்கிறாங்க. ஆனாலும் பாபநாசமில் முஸ்லீம் பாப்புலேஷன் ஸோ ஹை தட் வெரி டிஃபிகல்ட் டு பீட். அதுதான் எங்கள் டேட்டா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் காமிக்குது. திருவையாறு. திமுக தான் சார், திமுக தான். தஞ்சாவூர். திமுக தான். பட் கொஞ்ச நாள் முன்னாடி நான் பார்த்தேன், ஃபார்மர் ஸ்பான்டேனியஸாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க.
அண்ட் கருப்பு முருகானந்தம் இஸ் நாட் அ பேட் கேண்டிடேட். ம் கல்லர் சமூகத்தில் வந்து பிஜேபி சேர்ந்த கருப்பு முருகானந்தம் இஸ் அ ஸ்ட்ராங் கேண்டிடேட். ம் தொடர்ந்து நிற்கக்கூடியவர். இல்லை, ரொம்ப பவர்ஃபுல் கேண்டிடேட்டு, கடுமையாக உழைக்கக்கூடியவர், ஒரு பெரிய சவாலை கொடுப்பார், பெரிய ஒரு போட்டியை ஏற்படுத்துவார்னு நினைக்கலாம். ஆனாலும் இப்போ நீங்கள் கொடுக்கறது தஞ்சாவூரில் டிஎம்கே வெற்றி பெறுத்தா ஜெயிச்சார்னு வச்சுக்கோங்க, அவர்லாம் கையில் பிடிக்க முடியாது. பிஜேபி தஞ்சாவூரில் ஜெயிச்சிருச்சா என்னையா சொல்ற? ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாக கருதப்படும் இல்லையா? அன்னைக்கு போய் திமுக தான் கொடுக்குறோம். ஓகே. ஒரத்த நாடு, ஒரத்த நாடு அதிமுக. இல்லை, ஒரத்த நாடு வைத்திலிங்கம் அங்கே இருக்காரே, அதனால தான் தோக்குறாங்க. ஓ ஓகே. ஒரத்த நாட்டிலேயே தோல்வி, அதிமுக வெல்லுகிறது. பட்டுக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகம், பேராவூரணி, அஇஅதிமுக. இது இன்னைக்கு சொல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னால் சொன்னது இப்போ சஸ்டெயின் ஆகுதா? இன்னைக்கு அதே தான் கலையதார்த்தமா? எஸ். அப்படின்னா இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய அந்த 8 தொகுதிகளுடைய சமிங்கம், அஇஅதிமுக 2, திராவிட முன்னேற்ற கழகம் 6. ஓகே. அடுத்தது, இது ஒரு முக்கியமான மாவட்டம், புதுக்கோட்டை. மொத்தம் 6 தொகுதிகள். அதில் முதல் தொகுதி கந்தர்வக்கோட்டை. சிபிஐஎம் ஜெயிச்சிருவாங்க சார். டிஎம்கே இத்தனைக்கும் அந்த சிட்டிங் எம்எல்ஏ மேலே அதிருப்தி இருக்கு. அதிருப்தி இருக்கு, பட் நல்ல மனுஷன் பேர் இருக்கு. ஓகே. நல்ல மனுஷன், சிம்பிளான மனுஷன். என்னங்க இருக்கு பிரச்சனை? வந்து அவர் கரப்ஷன் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்க தான் அங்கே கரப்ட். அதனுடைய விளைவு தான் இருக்கு. இவரால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க கரப்ட். ஆனால் இவர் நல்ல மனுஷன். ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே. அடுத்தது விராலிமலை, அதிமுக விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர். அதிமுக ஆட்சி அமைத்தால் திட்டவட்டமாக இவர் அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர். அதுக்கு அடுத்தது புதுக்கோட்டை, திராவிட முன்னேற்ற கழகம். திருமயம், திருமயத்தில் வந்து அமைச்சர் ரகுபதி தோல்வி அடைகிறார். என்னங்க பிக் நியூஸ்ங்க? என்ன நம்பவே முடியல. என்ன காரணம்? அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி, அவ்வளோ அதிருப்தி சார். அப்படின்னா திருமயம் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதா? வைரமுத்து ஜெயிக்கிறார். ஓ. ஆலங்குடி, ஆலங்குடியில் மெய்யநாதன் ஜெயிக்கிறார். டிஎம்கேக்கு தான். அறந்தாங்கி, அறந்தாங்கியில் ஒரு திருநாவுக்கரசருடைய, கஷ்டப்பட்டு திருநாவுக்கரசோட பையன் ஜெயிப்பார். அப்படின்னா ஓவராலாக இப்போ சமிங்க பண்ணால் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப பர்சன்டேஜில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஒரு 2% தான் வித்தியாசம் இருக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுடன் 18 23 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 17 23 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு 0 to 1. டெல்டாவின் ரிசல்ட் அனைவரையும் வியக்க செய்யக்கூடிய ஒன்று. ஏனென்றால் 4 தொகுதிகளில் மட்டுமே ஜெயிச்ச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 18னா 14 தொகுதிகள் அதிகமாக பெறுகிறது. 23 தொகுதிகள் எடுத்தால் 19 தொகுதிகள் அதிகம் பெறுகிறது. அப்போ ஓவரால் இம்பாக்ட் எப்படி இருக்கும்? கொங்குலாம் விட டெல்டாக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இந்த முறை அஇஅதிமுக வென்றால் அதற்கு முக்கிய காரணம் டெல்டா. அதற்கு இன்னும் முக்கிய காரணம் விவசாயிகளுடைய கோபம். எக்ஸாக்ட்லி. அதை கண்டுபிடித்தது, அதை நீங்கள் சொன்னது, மக்கள்கிட்ட கொண்டு போனது, நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ மொத்தம் 41 தொகுதி, 41 தொகுதியில் மேக்ஸிமம் 23 வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்கலாம்னு சொல்கிறீங்க. போன தடவை 4 தொகுதி கிடச்சிது. அப்படின்னா இந்த தடவை அது மாதிரி 6 மடங்கு வெற்றி காத்திருக்கிறது அப்படிங்கிறீங்க. அதுதான் காரணம் சொல்லிட்டு. ஒரே ஒரு கேள்வி, காவிரி டெல்டா ஏரியா டிஎம்கேட கோட்டை என்று கருதப்படுகிற இடம். அந்த இடத்துல எதிர்த்தரப்பில் இருக்கிற அதிமுக கூட்டணி 6 மடங்கு வெற்றியை சாதிக்கும் அப்படின்னா இது ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க மற்ற ரீஜன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய சமிக்கையாக பார்க்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்டி வைத்த அனைத்து பிம்பமும்
the decline of DMK starts with 2026 assembly elections and starts from Delta. The decline of DMK starts at Delta. D. அவங்களுடைய சொந்த பூமியிலிருந்து அவர்களுடைய தோல்வி தொடங்குகிறது. Yes. மிக்க நன்றி ஜெபி. நன்றி சார், வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.